இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாவுக்கு காசா போர் நிறுத்தம் குறித்து கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும் என அமெரிக்க அதிபரின் மனைவி மெலனியாவிற்கு துருக்கி அதிபரின் மனைவி எமினே கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியா உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தம் மேற்கொள்ள வலியுறுத்தி ரஷ்ய அதிபர் புதினுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தில் போரால் ஏற்பட்டுள்ள துன்பங்கள் மற்றும் பிரிவினால் வாடும் குழந்தைகளை காரணம் காட்டி உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் துருக்கி அதிபர் தாயிப் எரோடோகானின் மனைவி எமினே அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த வலியுறுத்தி புதினுக்கு கடிதம் எழுதியிருப்பது குறித்து பாராட்டு தெரிவித்தவர், நீண்ட நாட்களாக நீடித்து வரும் காசா போரை உடனடியாக நிறுத்த இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாவுக்கு கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும் என எமினே வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசியா துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் பிரதாப் சிங் தோமர் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் உள்ள சிம்கென் நகரில் நடைபெற்றது. இதில் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்தியாவின் பிரதாப் சிங் தோமர் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் ஆசிய சாம்பியன்ஷிப் அரங்கில் பிரதாப் சிங் கைப்பற்றிய 3வது தங்கம் இதுவாகும். இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 9 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மீது 2ஆம் கட்ட வரி விதிப்பு ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தக வருவாயை குறைப்பதற்கான நடவடிக்கை என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி மற்றும் அபராத வரி விதித்துள்ளார். இதற்கு அமெரிக்க தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கருத்துகளையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் மீது 2ஆம் கட்ட வரி விதிப்பை மேற்கொண்டுள்ளது தீவிர பொருளாதார நெருக்கடியாகும் என்றும், இது ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தக வருவாயை குறைப்பதற்கான அமெரிக்காவின் நடவடிக்கை ஆகும் என்றும் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில வாரங்களில் இருதரப்பிலிருந்தும் சில குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் JD வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக ஒருநாள் தொடரை வென்று தென்னாப்பிரிக்கா அணி வரலாறு படைத்துள்ளது. தென்னாப்பிரிக்கா அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டி தொடரில் பங்கேற்றது. இந்நிலையில் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை 2-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணி கைப்பற்றி வரலாறு படைத்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக முறை ஒருநாள் தொடரை வென்ற அணி என்ற புதிய சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்துள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 9 ஒருநாள் தொடர்களை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது. இதற்கு அடுத்த இடங்களில் இங்கிலாந்து மற்றும் இந்தியா உள்ளன. மேலும் 2016 முதல் தற்போது வரை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 ஒருநாள் தொடர்களை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் டிராக்டர் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்து 45 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்சாகர் தேசிய நெடுஞ்சாலையில் காஸ்கஞ்சியில் இருந்து ராஜஸ்தானுக்கு பக்தர்கள் ஏற்றி சென்ற டிராக்டர் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 45 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையில் அதிவேகமாக வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் மீது மோதியுள்ளது என்பது தெரியவந்த நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.